எல்லோருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு புது வருடத்தின் முதலாவது காணொளியால் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு என் நண்பர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக ஒரு புதிய டாபிக், அதாவது சமூகத்தில் வாழ்கிற நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பிள்ளைகள் இருக்குது. இது ஒவ்வொரு தனிநபருக்கும் அவசியமான ஒன்று. இது காலங்காலமாக இனிவரும் காலத்தில் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதாவது கண்டம் தண்டம் என்ற ரெண்டு விதமான டாபிக். அதாவது கண்டிப்பு தண்டிப்பு, இதுதான் அந்த சமரி, அந்த சாரம்சம் இதுதான். கண்டிப்பு தண்டிப்பு இது இந்த மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. பிள்ளைகளை வழிநடத்திக்கல, நல்வழிப்படுத்திக்கல, நெறிமுறைப்படுத்திக்கல இவர்களை அடிக்கிறதா எப்படி சொல்றதுன்ற புரிதல் மனிதர்கள்ட்ட இல்லை, துப்புரவா இல்லை. இது ஒவ்வொருத்தருமே அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. அதை தெரிஞ்சு கொள்றது மட்டும் இல்லாமல் காலத்தில் நகர்ற போது இதை தங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட வேண்டிய விஷயம். காலகாலமாக நாங்கள் வளர்ந்த காலத்தில் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு அடிக்கிறது வழக்கம். அப்பா அடிக்கிறது வழக்கம். அதே நேரம் புத்திமதி சொல்றதும் இருக்கு. ஆனால் எந்த காலத்தில் எதை செய்ய வேணும்ன்றதுக்கு தத்துவம் இருக்கு. அதாவது விண்டர் காலத்தில் ஜக்கெட்டை போடணும், சமகாலத்தில் ஜக்கெட்டை காட்டி போட்டு போகணும். அதே மாதிரி இந்த கண்டிப்பு தண்டிப்புன்ற இரண்டு விஷயமும் இதன் அடிப்படையெல்லாம் பயன்படுத்தணும். அதாவது பூமியில சமகாலத்தில் மனிதர்கள உடம்பு பலமா இருக்குது. அதாவது சோலர்ல இருந்து எனர்ஜி வர்றதால உடம்பு எலக்ட்ரோனை உள்வாங்கி சாப்பாடுகளை சாப்பிட்டு உடம்பு பலமா இருக்கு. ஆனா மனம் பலவீனமா இருக்குது. அதாவது உடம்பு பலமா இருக்கல, மனம் பலவீனமா இருக்கும். மனம் பலமா இருக்கல, உடம்பு பலவீனமா இருக்கும். இதுதான் புவியியல் அமைப்பும் சரி, இந்த உலக பிரபஞ்ச அமைப்பும் அப்படித்தான். அதாவது உடம்பு பலமா இருக்கல, மனம் பலவீனமா இருக்கும். மனம் பலமா இருக்கல, உடம்பு பலவீனமா இருக்கு. இப்ப கண்டிப்பு மனத்துக்கு கொடுக்கிறது. கண்டிப்பு என்றால் வார்ன் பண்ற. தமிழ்ல கண்டிப்பு சொல்றது, ஆங்கிலத்தை வார்னிங், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ற மாதிரி, அதாவது கண்டிக்கிற மாதிரி. அதே மாதிரி தண்டிப்பு என்றது அடிக்கிறது, பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது. இந்த காலத்துல உடம்பு மரத்து போன ஒன்றுக்கு வைத்தியம் செய்யறது இல்லை. அதாவது கண்டம் தண்டம்ன்றது வைத்தியத்தின் அடிப்படையில தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்குறது. ஸோ இந்த உடம்புல பலம் இருக்கல, நீங்கள் அதுக்கு போய் வைத்தியம் செய்து பிரயோசனம் இல்லை. பலவீனத்துக்கு தான் எப்பவுமே வைத்தியம் செய்யறது. வைத்தியம் என்றது ஒரு வைத்தியம் செய்யல, அது உள்ளூரணும். உள்ளூர்னா தான் அது வைத்தியம். அது மேல் நிலையில மட்டும் இருந்துட்டால் அது வைத்தியம் இல்லை. அப்ப கண்டிப்பு என்றது மனத்துக்கு கொடுக்கிறது, தண்டிப்பு என்றது உடம்புக்கு கொடுக்கிறது. இந்த பூமியில மரத்து போன உடம்பா இருக்கல, தண்டிப்பை கொடுத்து பிரயோசனம் இல்லை. அப்ப அது அந்த தண்டிப்பை பெறாள். அதாவது தண்டிப்பை பெறாள், தண்டனையை பெறாள் உங்களோட வன்மத்தை தான் பிரயோகிப்பரே தவிர அதை உள்வாங்கி மேல்நிலை விட மாட்டேன், மேல் நோக்கி செல்ல மாட்டேன். இந்த பூமியில சமகாலத்துல தண்டனை கொடுக்கிறதே தப்பு. மரண தண்டனையா இருக்கலாம், ரோட்டுல போட்டு, அதாவது என்ன விதமான தண்டனையும் பிள்ளைதான். அதாவது எல்லாருக்குமே மன்னிப்பு கொடுத்து கண்டிப்புன்றது மனத்துக்கு மனோதத்துவ ரீதியாக உள் நுழைகிற ஒரு வாசல். இப்ப நீங்க ஒரு பிள்ளை தவறு செய்துட்டால் லாஜிக்கல், அதாவது தர்க்க ரீதியான கேள்விகளை கேட்டு அதை அந்த பிள்ளைய கூர்மப்படுத்துற சிந்தனைக்குள்ள கொண்டு போய் விட்டீங்க என்றால் அந்த ஆன்மா அதாவது மனசு பலப்படும். அதாவது கண்டிப்பு பலப்படுத்துறதுக்காண்டி செய்யற ஒரு வைத்தியம். பலப்படுத்த ஒரு மகனையோ மகளையோ அண்ணனையோ தம்பியோ அக்காவையோ அப்பாவையோ அம்மாவையோ அல்லது நண்பனையோ ஒரு கண்டிக்கிறமா இருந்தால் அது அந்த பலவீனமான ஒரு பொருள் பலப்படுத்துறதுக்காண்டி செய்யப்படுற விதம் தான் அந்த தண்டனையோ கண்டனையோ. இப்ப இது உங்களுக்கு முன்னால ஒரு பிழையண்டு நீங்க கருதுற ஒரு பொருள் நடக்கல, அந்த விஷயத்தை கையாளுறதுக்காண்டித்தான் ரெண்டு விஷயத்தையும் பாவிக்க போறோம். கண்டிப்பையும் தண்டிப்பையும் பாவிக்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க தண்டனைக்கு இனி இந்த பூமியில இடமே இல்லை. ஒரே ஒரு வழி கண்டிப்பு கண்டம். அதுக்கு மட்டும்தான் இங்க வழி இருக்கு, அதுக்கு மட்டும்தான். உதாரணமா முன்னுக்கு ஒரு பிள்ளை நடக்கல, அந்த விஷயத்தை நீங்கள் என்ன மாதிரி கையாளுறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி வரும். அதாவது
ஒரு பிள்ளை வந்து வேணுமென்னு இங்கே பிள்ளை செய்ய போகிறது இல்லை. எந்த பிள்ளை நீங்களும் சரி உங்களோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி எவனுமே இந்த பூமியில் சமகாலத்தில், அதாவது சமகாலம் அன்று இந்த ஒரு கடந்த ஒரு 100 வருஷத்தை சொல்கிறேன், கடந்த 100 வருஷம் இனி வர்ற 100 வருஷத்துல சொல்றேன், ஒருத்தன்மை வந்து வேணுமென்று பிள்ளை செய்ய போறது இல்லை. இன்டென்ஷனலி தே டோன்ட் மேக் மிஸ்டேக். ஸோ வேணும் அறியாமை நாட் நோயிங், தெரியாம தான் அந்த பிள்ளை நடக்குது. அப்போ வேணுமென்று பிள்ளை விட்டவனை தான் நீங்கள் வேணுமென்ற தண்டிப்பு கொடுக்கலாம், அதாவது தண்டனையை கொடுக்கலாம். இப்போ வந்து தெரியாம கண்டிப்பு கொடுக்கலாம். அப்போ கண்டிப்பு எப்படி, அதாவது அந்த தர்க்க ரீதியா வந்து அந்த பிள்ளை செய்கிற நீங்க நினைக்கிற பிள்ளை என்று சேர்க்கிற அந்த பிள்ளைய வந்து அந்த சிச்சுவேஷனுக்குள்ள உள்நுடத்தி பார்க்கறது, அதாவது புட் யுவர் செல்ஃப் இன் அதர் பீப்புள் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போ இந்த பிள்ளை வந்து எனக்கு அடிச்சிட்டேன்னு சொன்னால் அந்த பிள்ளைய யோசிக்க வைக்கணும், இதே நான் செய்தால் என்ன. இல்லாட்டி அந்த பிள்ளை வந்து ஒரு சும்மா கையில் நடக்கிற கத்தியை வச்சுக்கொண்டு யாரையும் வெட்ட போகுதோ இல்லாட்டி மரத்தை தட்டுது என்றால் அந்த பிள்ளைய மாற்றி யோசிக்கணும். நீ மரமாயிருந்து அதை மாற்றி பார்க்கறது, அந்த ரிவர்ஸ் பண்ணி பார்க்க வைக்கிறது என்றால் அந்த பிள்ளை யோசிக்க வலிக்கணும். இதுதான், அதாவது புட் யுவர் செல்ஃப் இன் அதர் பீப்புள் சிச்சுவேஷன், புட் யுவர் செல்ஃப் இன் அதர் பீப்புள் ஷூ. அதாவது இன்னொரு ஆளின் தளத்திலிருந்து நீ தன்னை பார்க்க வைக்கிறது, அதாவது இன்னொருத்தன் இடத்திலிருந்து அதை பார்க்க வலிச்சா அந்த பிள்ளை யோசிக்க வலிக்கணும். இதை சொல்ற மாத்தி யோசி தத்துவம். மாத்தி யோசி தத்துவம் தான் இனிமேல் வேலை செய்யும். பழைய மாதிரி சிந்திக்க கூட இனிமேல் வந்து மாத்தி யோசிக்கணும். அப்ப எனக்கு ஒரு நண்பன் அடிக்கிறான் என்றால் நண்பனை என் நிலையில இருந்து அவனை பார்க்க வைக்கணும். இப்போ திருப்பி போய் அடிச்சு பிரியோசனம் இல்லை அண்டா நீங்கள் வந்து திருப்பி கொடுத்து பிரிச்சு. அப்ப அதை வந்து அதாவது மாத்தி யோசிக்க வச்சிங்கன்னு சொன்னால் அவன் வந்து அறிவு கூர்மப்படும், அவன் ஆத்ம பலம் பெறுவான், அதன் அடிப்படையில் அவன் மேல் நோக்கி நகர்வான், நெறிமுறையாளனா மாறுவான், ஒரு நல்ல சிந்தனையாளர். அப்ப அதனால வந்து உங்களாலையும் அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் நடக்குது, அந்த பிள்ளையும் உங்களை ஒரு நிறையுள்ள ஆளா பார்க்க வலிக்கிறது, உங்களை உங்கள் மீது மதிப்பு கொண்டு. ஆகவே இதில் சமரியா சொல்றேன், இதில் கன்க்ளூஷனா சொல்றேன், இனிமேல் வந்து பிள்ளைகளுக்கு அடிக்கவோ தண்டனை கொடுக்கவோ தேவையில்லை. இனி ஒரு அன்பாலையும் கண்டிப்பா கொடுக்கலாம், தர்க்க ரீதியாக கண்டிப்பா கொடுக்கலாம். இனிமேல் வந்து இனி சமகாலத்திலையும் சரி இனி வரும் காலத்திலையும் சரி உங்களோட பிள்ளைகளை நல்வழிப்படுத்திக்கல, உங்களோட சுற்றுச்சூழலை நல்வழிப்படுத்திக்கல, கண்டத்தை மட்டுமே பயன்படுத்துங்கோ. இதன் அடிப்படையில் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நாமும் திருந்தி நம்ம சுத்தத்தையும் திருத்தி நல்வாழ்வு பெறுவோம் என்று சொல்லி இந்த சின்ன ஒரு காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதை வந்து உங்களோட நண்பர்கள் சுற்றுச்சூழலோடையும் பகிர்ந்து இந்த நற்செய்தியை வந்து ஆக்களுக்கு பகிர்ந்து இந்த நல்ல சமூகத்தை கட்டியமைக்கிறதுக்கு உதவும். நன்றி.